அடுத்து 114வது அதிகாரம் நாணுத்துறவுரைத்தல். நாணுத்துறவுரைத்தல் என்றால் காதல் மிகுதியால் நாணம் விட்டதை கூறல். நாணம் விட்டதை கூறல். இந்த நாணம் என்பது 2 பேத்துக்குமே உண்டு என்றாலும் பெண்களுக்கு தான் அதிகமா உண்டு. ஏன் என்று நாம் பார்க்க போறோம் இந்த அதிகாரத்துல. அவனுக்கும் உண்டு என்றால் சில நேரங்களில் அந்த நாணத்தை விட்டு மீறி அவன் செயல்படுவான் இந்த காதலுக்காக. மற்றபடி வெட்கங்கெட்ட செயலை செய்வதல்ல, அந்த நாணம் வேறு. இதுல இப்ப இன்றைக்கு பலர் மேடை பேச்சிலே தங்கள் தான் பெரிய பெண்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களை போல அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது பாரதியார் நிபந்தனன் நடை நேரு கொண்ட பாரும் நிலத்தில் யாருக்கும் திறம்பாத பாரு அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போறான்னா அது எப்போ? அது திருமணத்துக்கு பிறகு. ஆனா அதுக்கு முன்னாலே அந்த நாண உணர்வு இருக்கும். அந்த பயிர்ப்பு என்பதற்கு கூட அருவருப்பு என்று பொருள். இப்பெல்லாம் பேருந்துல இடிச்சு முடிச்சுக்கிட்டு ஏறி போறாங்க, போட்டி போட்டுட்டு ஏற வேண்டி இருக்குது. அதனுடைய ஒரு கட்டாயமாகி விட்டது என்றாலும் அது அருவருப்பு தான். அடுத்த ஆடவனுடைய உடை, அந்த சேலை முந்தானையோ தாவணி போட்டிருக்க முந்தானையோ அல்லது வேறு எந்த உடை போட்டிருக்காரு அது அடுத்தவன் உடைய உடல்ல அந்த உடைப்பட்டாலே அருவருப்பு என்பது இலங்கை வானொலி 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னது. இலங்கை வானொலி அந்த அருவருப்பு என்பதற்கு. இதெல்லாம் பெண்களுக்கு இயல்பா இருந்தாதான் அது அழகு. இவன் சும்மா என்னமோ பெண்களை விழுங்குறான் காப்பாத்துற மாதிரி. அதெல்லாம் விட்டுருங்க, நாணத்தை விட்டுருங்க, மடத்தை விட்டுருங்க, அச்சத்தை விட்டுருங்க. அச்சம்னா நீ போடுற மாதிரி நீ நினைக்கிற அச்சம் கிடையாது. சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற அச்சம் என்றால் அது ஒரு மருட்ட பார்வை. அப்படி எட்டி பார்க்குறாங்க பாருங்க, சில திரைப்படங்கள்ல காட்டுவான். அது பார்க்கிற ஆர்வம் இருக்கும். அதனால பார்த்து பார்க்காத மாதிரி பார்ப்பார்கள். அந்த பார்வைதான் அச்சமே தவிர அது பயப்படுறதுங்கிற பொருள் இல்லை. விவரம் புரியாதவர்கள், மூளை வேலை செய்யாதவர்கள். நான் கொஞ்சம் குற்ற மாதிரி தான் பேசுறேன். இப்ப அவள் என்ன அச்சப்பட்டு ஒதுங்கி கொள்கிற முறத்தால் புலியை அடித்தவள் என்று நம்முடைய வரலாறு சொல்லுகிறது. அவன் என்ன அச்சப்படுறா? புலியை வந்தாலும் முறத்தால் அடிக்கிற போது யாருக்கு அச்சப்படுறது? இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள். அது இயல்பாக அப்பதான் பெண்ணுக்கு அழகே இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஆடவனிடம் தப்பாக நடந்து கொள்வார், இது மாதிரி ரவுடித்தனமாக நடந்து கொண்டால் அது பெண்மை ஆகாது. இதெல்லாம் இருந்தால்தான் பெண்ணிற்கு அழகு என்பதை சொல்ல வருகிறார். இல்ல திருவள்ளுவர் திருக்குறளுக்கு எதிராக பேசுகிறார்கள் பல பேர் பலவிதமாக. அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி திருக்குறளிலே சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு நீங்கள் வேண்டாம் ஆய்வு பண்ணலாம். ஆய்வு பண்ணி எழுதலாம், தூக்கி குப்பையில போட்டுவான். இந்த மாதிரி ஆய்வு பண்ணிட்டான். அது விளங்காது, மிளிராது, அந்த எழுத்துகள் மெளிராது. இங்கே உண்மை காதல், நாணுத்துறவு உரைத்தல். நாணுத்துறவு உரைத்தல் என்பது காதல் மிகுதியால் நாணத்தை விட்டதை கூறல். இது ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு என்பதை குறிப்பிட்டோம். பெண்ணுக்கு அது இப்ப இவன் மடல் ஏறுகிறான். மடல் ஏறுதல் என்பது பணக்கருக்கு இருக்கு பாருங்க, அது இப்படி இருக்கும். அது மாதிரி அதுல தேர் செய்வான். அது தன்னுடைய உடலிலே பட்டு அது உருளுகிற போது ரத்தம் போகும், குருதி வழியும். அதை பலவாறு பேசுவார்கள். என்னடா இவன் தாய் தகப்ப என்ன பண்றான்னு தெரியல, இவன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவன் இப்படி படாத பாடுபடுகிறானே, குடலிருந்து ரத்தம் எல்லாம் வருகிறது, இவனுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா என்று சொல்லுவார்கள். இவன் மூண்டி மூண்டி பார்க்கிறான், ஒன்னும் கதையாவல. அதனால சரி, இப்ப நம்முடைய உடலை வருத்தி கொள்ளும் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் இந்த மடலேறுதல் செய்கிறான். பணங்கருக்கினாலே செய்யப்பட்டது. ஆனா பெண் இது மாதிரி செய்ய மாட்டாள். பெண் இதை மாதிரி செய்ய மாட்டாள். ஆனால் வடநாட்டிலே செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குரல் வருகிற போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வடநாட்டில் இந்த மடல் ஊறுதல் இல்லை என்பதுதான் நான் அறிந்த வரை. ஆனால் அதுக்கு
ஒரு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. பெண் மடலேறுவதாக வந்திருக்கிறது அங்க வடமொழியில, வடநாட்டில் இருந்திருக்கு போல தெரிகிறது. அது அந்த குறிப்பை நான் அங்கே காட்டுகிறேன், அந்த இடம் வருகிற போது காட்டுகிறேன். ஆண்களுக்கு உரியதாகவும் குறிக்கப்பட்டுள்ளது. நான் என்பது வெட்கம், ஆசை வெட்கம் அறியாது என்பது முதுமொழி. காதல் மிகுதியை சென்ற அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் வெளிப்படுத்திய பாங்கினை பார்த்தோம். அதன் விளைவாக காதல் சிறப்புரைத்தல்ல, அதன் விளைவாக தம் வெட்கத்தினை விட்டு வெளிப்படையாக தங்கள் கள ஒழுக்கத்தினை உரைத்தல் இவ் அதிகாரத்தில் பொருளாயிற்று. மடலேறியும் தலைவியை பெறுவேன் என்று தலைவன் உரைத்தல் நாணத்தை துறந்தமையின் விளைவன்றோ. தலைவி மறைந்து ஒழுகினாலும் அதனை கடந்தும் அவள் தலைவனோடு கொண்டுள்ள காதல் பொதுவிடத்தில் பேசப்படும் என்பதால் அவள் நாணத்தை துறவாமல் துறந்த செய்தியும் இவ் அதிகாரத்தின் சில குறட்பாக்களில் பொருளாக அமைந்துள்ளன. நான் துறவு, நாணுத்துறவு, நாணத்தை துரத்த என்று பொருள். இங்கே உகரம் சாரி, நான் துறவு என்று சொல்லுகிறோம் அல்லவா, நாணத்தை துரத்தல். அந்த என்பது சாரி. தலைமக்கள் காதல் மிகுதியை உரைத்தல் காதல் சிறப்புறத்தில் கூறப்பட்டது போன்று அதன் முடிவாக தாம் நாணத்தை விட்டு ஊரறிய தாம் காதலர்கள் என்பதை இவ் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். இனி அறத்தோடு நிலை என்பதும் களவு காலத்து தலைவன் கூட்டத்தால் தலைவிக்கு ஏற்பட்ட மெய்வேறுபாட்டினை நோய் எனக் கருதி அது முருகனால் வந்தது என்று எண்ணி நாட்டு பூசாரியாகிய வேளனை அழைத்து வெறி எடுத்தல் என்னும் நோய் தணிக்கும் சடங்கினை செவிலி மேற்கொள்ளும் பொழுது தோழி குறுக்கிடுவாள். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இதுல சில சில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காதல் நோய் வந்தவளுக்கு வேப்பலை அடிக்கிற மாதிரிலாம் காட்சி காட்டுவான். அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார் உரையாசிரியர் ஒரு குறிப்பிடுகிறாரு. தோழி சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு ஒன்றும் அந்த பேய் பிசாசெல்லாம் பிடிச்சி இல்லை, அதுக்காக அந்த பூசாரிகிட்ட நீ போய் அவளை வேப்பலை அடிச்சு அவளை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு தோழி போய் சொல்லுகிறார். இதான் வெறியாட்டு என்று வரும் இலக்கணத்துல. அறத்தோடு நிற்றல், அறத்தோடு நிலை என்பது குறியீடு. இதே தொல்காப்பியம் சொல்லுது. பொருளதிகாரத்துல 203 204வது நூற்பாவில் தொல்காப்பியம் சொல்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு வேண்டுமானால் கபிலர் சொல்கிறார். கபிலர் தாம் பாடியுள்ள குறிஞ்சி பாட்டினை கூறலாம். உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று என்று கூறுதல் காணத்தக்கது. தனக்கும் தலைவனுக்கும் உள்ள காதல் உறவு வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது தலைவி தன் நானினை துறந்து தோழியிடம் கூறுவாள் என்று தொல்லோர் கிளவி என்பார் தொல்காப்பியர். இது குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை ஆகிய பாடல் சங்க பாடல்களில் வருகின்றன. இந்த பாடல்களை எல்லாம் படித்து பொருள் விளக்கம் சொன்னால் இதற்காக இந்த தலைப்புக்கு மட்டுமே 1 மணி நேரம் தேவைப்படும். அதுவும் கூட போதாது. அவ்வளவு செய்திகள் இதுல இந்த தலைப்புக்கே இருக்கிறது. அடுத்து நாம் முதல் குறளுக்கு வருகிறோம். 1131. காமம் உழந்து வருந்தினார்க்கு, காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை வழி, மடலல்லது இல்லை வழி. காமம் என்னும் நோயிற்று வருந்தினவர்க்கு பாதுகாப்பானது நாணமின்றி காமத்தை வெளிப்படுத்தலே, அதற்கு பாதுகாப்பான வழி மடலூர்தலே. ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சில வீடுகள்ல சரி போ கட்டி வைப்போம் அப்படின்னு கட்டிடுவாங்க. சில இடங்கள்ல முடிக்க மட்டும் பார்ப்பான், அந்த பொண்ணை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அல்லது இவனை வேணான்னு அந்த பெண் வீட்டாரும் முடிவு பண்ணுவாங்க. அப்போதான் இவங்க இந்த மடலேறுதலை கையில் எடுப்பார்கள். நம் காதலை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, இரு வீட்டு பெற்றோரும் உணரவில்லை, அல்லது ஒரு வீட்டார் ஒத்துக்கொண்டு இன்னொரு வீட்டார் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அப்பதான் இந்த கருவியை கையில் எடுப்பான் ஆண் காதலன். காமம் என்னும் நோயுற்று வருந்தினவர்க்கு பாதுகாப்பானது நாணமின்றி காமத்தை வெளிப்படுத்தலே, அதற்கு பாதுகாப்பான வலிய வழி மடலூர்தலே.
மடல் ஊர்தலே காமத்தை ஊரவர்க்கும் சான்றோர்க்கும் உற்றார் உறவினருக்கும் காட்சிப்படுத்தி திருமண உலா கொள்ள வழி செய்வதாம். வேறு வகை எதுவும் இல்லை. இதை எல்லாரும் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. பார்த்துட்டு போய் சொல்லுவாங்க, முடிச்சிருங்க சின்ன ஜெருசு, விரும்புறாங்க. அவன் பாரு உடம்பெல்லாம் ரத்தம் வழியுது, அதை பத்தி அவன் பொருட்படுத்தாம தான் வேலை செய்யறான், மடல் ஊதலை கை கொண்டிருக்கிறான் என்று அவன் காலத்திலேயே அவன் அது மாதிரி பண்ணியிருப்பான்ல இவனுடைய பெற்றோர்கள். அதை மறந்துட்டு இவர்கள் விட்டு விடுவார்கள். இப்பொழுது அதைத்தான் சான்றோர்கள் போய் சொல்லுகிறார்கள். சேத்துவை மாவென மடலும் ஊர் பூவென குவிமுகள் எருக்கம் கன்னியும் சூடுவ மரியின் ஆர்க்கவும் படுவ பிரிதும் ஆகுவ காமம் கால் குளினே. காமம், இது குறுந்தொகை பாடல். காமம் அதிகமாயிட்டா, காமம் முற்றி முதிர்ந்து விட்டால் பிரிதல் ஆதல், இதுல வருது பாருங்க, பிரிதல் ஆதல் என்று அவன் இறந்து போவதற்கும் தயாராகி விடுவான். இப்படி ரத்தம் போய்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடும், மேல 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 அது போகிறது. எந்த எல்லைக்கும் போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார். அது முறைப்படி எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று. மருகின் ஆர்த்தலால் ஊரவர் அறியவும் உரிய முயற்சி எடுத்து காதல் கிழத்திய மணக்கவும் செய்யும் தூண்டல் தான் இந்த பனங்கருக்கில் பனை மடலில் ஏறுவது. உடன்போக்குக்கு வழியற்ற நிலையில் கொள்ளும் வலிய முயற்சியாதலால் மடல் அல்லது இல்லை வழி. அப்படின்னா உடன் போகிறதுக்கு முடியல, அவளை கடத்திட்டு போக முடியல, கட்டுக்காவல் மிகுதியாக இருக்கிறது. இதெல்லாம் மீறி அவள் உடன்படுவதற்கு அவள் முயற்சி பண்ணணும். இதில் சில திரைப்படங்கள்ல காட்டுவான், அது மாதிரி நிறைய எல்லாம் பண்ணியிருப்பான். அவன் ஏதாவது கூரையை பொத்துக்கிட்டு உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போவான். அது மாதிரி சில திரைப்படங்கள்ல பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் நான் படிச்சுட்டு அந்த பசங்க எடுக்கிறான், இந்த மாதிரி காட்சிகளை எடுத்துட்டு இட்டுன்னு போ அப்படின்னு. வழியற்ற நிலையில் இதுக்கெல்லாம் வழி இல்லைங்கிற போதுதான் அந்த மாதிரியும் வேணாலும் எடுத்துட்டு போக முடியல. அந்த மாதிரி நிலையில் இவன் பனங்கருக்கு ஏறுகிறான் என்று சொல்வதுதான் இந்த முதல் குறள். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமும் மடல் அல்லது இல்லை வழி. 2, நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து. நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து. தலைவியால் உண்டாகி காம நோயினை, அதாவது விரகதாபத்தை பொறுத்து கொள்ள முடியாத உடம்பும் உயிரும் நாணத்தையும் எடுத்தெறிந்து விட்டு மடல் குதிரையினை ஏறும். நாணுத்துவ உரைத்தல் என்ற அதிகார தலைப்பின் பொறுமை நாணினை நீக்கி நிறுத்து என்ற தொடரால் புலனாகும். நாணம் பெண் இயல்பு ஆயினும் ஆண்கள் பழிக்கு நாணுதல் வேண்டும். காமநோய் அடர்தலால் நாணத்தையும் துறந்து மடலேறுவேன் என்று மடல் விளக்கு முயன்ற தோழிக்கு தலைவன் கூறுவதாக இக்குறள் அமைந்துள்ளது. அவ் தோழி அட்வைஸ் பண்றான், அவ விட்டு மடலேறாத, அது உனக்கு ஆபத்து என்று. நான் மடலேறியே தீர்வேன் என்று அவளுக்கு சொல்லி அனுப்புகிறான். களவில் கூட்டம் 4 நடத்தும். களவில் கூட்டம் 4 வகையா வரும். 1 இயற்கை புணர்ச்சி, 2 இடந்தலைப்பாடு, 3 பாங்கர் கூட்டம், 4 பாங்கியர் கூட்டம். இந்த 4 வழியாக களவில் கூட்டம் நிகழும். காதல் மிக்கு ஆற்றாமை அளவு கடப்பின் தலைவன் கூற்று நிகழும் இடங்களை தொகுத்துரைக்கும் தொல்காப்பிய நூற்பா மடல் மா கூறும் இடனுமார் உண்டே. தொல்காப்பியம் 99வது நூற்பா. மடல் மா கூறும் இடனுமார் உண்டே என்பது சுட்டப்பட்டது. உயிரும் உடம்பும் இணைந்த செயல்படுதலின் இன்ப துன்பங்கள் இவை 2ஆலும் நுகரப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு தொல்காப்பியம், அகநானூறு, குறுந்தொகை, மலைபடுகடாம் போன்ற நூல்களில் நிறைய உள்ளன. அடுத்து நாம் 3வது குறள். நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல். பண்டு என்கிற சொல்லுக்கு முன்பு என்று பொருள். நாணமும் நல்லாண்மையும் பண்டு பெற்றிருந்தேன், நானோடு நல்லாண்மை பண்டுடையேன்.
முன்னால பெற்றிருந்தேன். நானும் இருந்தது, நல்லாண்மையும் இருந்தது. காவுற்றார் ஏறும் மடல் இன்றுடையேன் என்று அவன் சொல்கிறான். நான் என்பது ஆண் மக்களுக்கும் உரிய உயர் தகவு ஆகும். தன் நிலைக்கு பொருந்தாத செயல்களை கண்டு கூசுதல் நான் உடைமையாகும். தன்னுடைய நிலைக்கு ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிறோமே, நான் தன்னுடைய நிலைக்கு தகாதது இது என்றாலும் அவனுடைய குறிக்கோள், நம்ம 8ஆம் எட்வர்டு பார்த்தோம் இல்லையா, வின்சர் கோமகளாரை திருமணம் செய்வதற்காக தன்னுடைய முடியையே துறந்தவன். முடியைன்னா ஆட்சியை துறந்தவன், அரசனாவதை. குடிமக்களுக்குரிய தகுதிகளை உடன்பாட்டான எதிர்மறையான நான் உடைமையில் அப்பண்பினால் மாந்தர் மேன்மை பெறுதலை புலப்படுத்தினார். 102வது அதிகாரம் பார்த்தோம் இல்லையா, நான் உடைமை என்று. அதில் பொதுவாக சொல்லப்பட்டது. இங்கே நானு துறவு உரைத்தல் என்று எல்லாம் பொருத்தி பார்க்கணும். திருக்குறள்ல பொருத்தி பார்க்கணும். தலைவியை கண்டு இன்புறுவதற்கு முன்பிருந்த நிலையும் மீண்டும் அடைய முயன்று முடியாத பிந்தைய நிலையும் தலைவன் அழகாக முரண்படுத்தி காட்டுகிறான். நானும் நல்லாண்மையும் பண்டுடையேன், ஏறும் மடல் இன்றுடையேன். எனவே நாணத்தையும் நல்லாண்மையினும் கடக்கக்கூடிய பேராற்றல் காம உணர்வு என்பது புலனாகும். நல்லாண்மையினையும் கடக்கக்கூடிய பேராற்றல் காம உணர்வு என்பது புலனாகிறது. 1133 நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல். இதற்கு 1088வது 109வது அதிகாரம் தகையணங்குறுத்தலில் 8வது குறளையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். 1134 காம கடும் புனல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை. நானோடு நல்லாண்மை என்னும் புனை காம கடும் புனல் உய்க்குமே. நாணத்தோடு நல்லாண்மை என்னும் படகுகளை காமம் என்னும் பெருவெள்ளம் அடித்து கொண்டே போய்விடும் போல் உள்ளதே, என்ன செய்வது? நெடிய மரத்தின் கிளையை தொட்டு கொண்டு போகின்ற பெருவெள்ளம் போன்றது காமம் என்பதை குறுந்தொகை சொல்லுகிறது. குறுந்தொகையில நிறைய பாடல்கள் இந்த மாதிரி காதலன் காதலிக்கிடையே வருகிறது. நீடிய மரத்தோடு தோய் மலிர் நிறை அணை பெருங்காமம். வெள்ளம் வருகிற போது நீங்க ஆற்றில பாத்தீங்கன்னா, ஆற்றோரத்திலே இருக்கிற மரங்களை ஒட்டுகிற மாதிரி, அந்த குட்ட மரங்களா இருக்கும்ல, அந்த மரத்தை ஒட்டுகிற மாதிரி ஆர்ப்பரித்து வெள்ளம் பெருக்கெடுத்து வரும். அப்படி பெருக்கெடுத்து வருகிற வெள்ளம் போன்று அந்த மரத்தின் அளவு காமம் இருக்குதான். அந்த காம மிகுதியினை இப்படி சொல்றார். காம கடும் புனல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை. புனை என்பது படகிலே சவாரி செய்வது. காம கடும் புனல் உய்க்குமே. சங்க பாடல்கள் பலவற்றில் இதற்கான விரிவுகள் நிறைய கிடக்கின்றன. அடுத்து 5 தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர். தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர். தொடுத்தணிந்த சிறிய வளையல்களை உடையவள் எனக்கு நாணமின்றி வெளிப்படுத்தும் மடலோடு மாலை பொழுதில் அடையும் துயரம் தந்தாள். இக்குறளுக்கு வலுவூட்டுகிற முகத்தான் நற்றினை 377 மடல் மா ஊர்ந்து மாலை சூடி கண்ணகன் வைப்பின் நாடும் ஊரும் ஒண்ணுதல் அறிவை நலம் பாராட்டி பண்ணல் மேவலமாகி அரிதுற்று அது பிணியாக விழியலங்கொள்ளோ அகலிரு விசும்பின் அரவு குறைப்படுத்த பசுங்கதிர் மதியத்து அகல் நிலா போல அலகம் சேர்ந்த திருமுதல் களருவு மெலிக்கும் நோயாகின்றே என்று நற்றினை. இதனுடைய அது நீண்ட பாடல். இதன் பொருள் என்னவென்றால், அரவு கவ்விய மதி போன்ற கூந்தலால் கவ்வப்பட்டாளி ஒளி மிக்க நெற்றி என்னை நோக்கி ஆளாக்கி விட்டது. இவன் தாழ் கண்டார் தாளே கண்டார், தோல் கண்டார் தோளே கண்டார் என்று கம்பராமாயணத்திலே வருகிறது அல்லவா. இந்த ராமனுடைய அழகினை பருகுகிறவர்கள் பார்த்தார்கள் என்று. அதுபோல இவனுடைய நெற்றி இவனை கொல்லுகிறதாம் அந்த காம உணர்வினாலே. அரவு கவ்விய மதி போன்ற கூந்தலால் கவ்வப்பட்டாளின் ஒளிமிக்க நெற்றி
என்னை நோக்கி ஆளாக்கி விட்டது. அதனால் மடல் குதிரை செய்து அதன் மேல் ஏறி எருக்குமாலை சூடி எங்கெங்கும் இவள் நலம் பாராட்டி கூறி நான் அழிந்து இறந்து விடுவதே இனி நான் செய்ய வேண்டுவதாம் என்று அவன் கூறுகிறான். மாலை பொழுது பிரிந்துரையும் காதலருக்கு துயரினை தரும் என்பது உளவியலோடு பொருந்திய உண்மை. சங்க அகப்பாக்கள் உண்மையினை நிறைய புலப்படுத்துகின்றன. அதுல நிறைய பாடல்கள் மாலை பொழுது காதலை வருத்தும் என்கிற செய்தியை இந்த குரல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது சங்க பாடல்கள் பலவற்றிலும் இருக்கின்றன. இவள் நலம் பாராட்டி கூறி நான் அடிந்து இறந்து விடுதலே இனி நான் செய்ய வேண்டுவதாம் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்து